எல்லாருக்குமே தெரியும் குரூப் 4 ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ என்னோடய ரிசல்ட்டையும் நான் பார்த்துட்டேன். என்னோடய மார்க்கை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். என்னோடய மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் கீ வந்தப்போ 143 மார்க் இருந்துச்சு. இப்போ 148 மார்க் வந்திருக்கு. தமிழில் 77 இருந்துச்சு பார்த்தப்ப. இப்போ தமிழில் 80 மார்க் இருக்குது. மேத்ஸில் 20 மார்க்கு. ஜிஎஸ்சில் முன்னாடி 46 எடுத்திருந்தேன். இப்போ 48 எடுத்திருக்கேன். ஸோ 5 மார்க் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. என்னோடய ஓவரால் ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசி கம்யூனிட்டியில் வருவேன். 5220 மார்க் 5220வது ரேங்க்கில் நான் இருக்கேன். ஓவரால் ரேங்க்கு. கம்யூனிட்டி வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2589 இருக்கேன். ஸோ எனக்கு ஜாப் கிடைக்காது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஒரு 6 கொஷின் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தேன்னா ஒரு ஜாப் கிடைக்க நிறைய சான்ஸ் இருந்திருக்கும். ஏன்னா 222 மார்க் நான் எடுத்திருக்கேன். இதுவே 223.50 எடுத்திருக்காங்க ஒரு ஃபீமேல் கேண்டிடேட்டு. அவங்களோட கம்யூனல் ரேங்க் பார்த்தோம்னா 1900 இருக்குது. ஸோ எங்கள் 2 பேருக்கும் டிஃப்ரென்ஸே 600 வந்திருக்கு. அப்போது ஒரு மார்க்குக்கு குறைந்தபட்சம் ஒரு 600லேருந்து 900 பேர் எடுத்திருக்காங்க. இந்த மார்க் 145க்கு மேலே உள்ள மார்க்லாம் எடுத்திருக்காங்க கண்டிப்பாக. ஸோ அப்போது ஒரு 3 கொஷின் 4 கொஷின் எடுத்தாலே நம்ம கொஞ்சம் மார்க் ரேங்க்கில் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கொஷின்ஸ்லாம் இப்போ நமக்கு நினப்பு ரொம்ப கொஞ்சம் டிப்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ இது நான் எதிர்பார்த்தது தான். அதனால் எனக்கு மேக்ஸிமம் பெரிய ஃபீலிங்ஸ் இல்லை. நான் தப்பு பண்ண கொஷினை நினச்சி எவ்வளோ நான் ஃபீல் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த தப்பை பண்ணாமல் இருக்கிறது நமக்கு இது ஒரு பாடமாக இருக்கும். இன்னொன்று டைப் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய மார்க்கு. நெக்ஸ்ட்டு பிளான் பார்த்தீங்கன்னா, நான் குரூப் 4க்கு தான் படிக்க போகிறேன். டைப்ரைட்டிங் நவம்பர் 1 கண்டிப்பாக போய் ஜாயின் பண்ண தான் போகிறேன். அட் த சேம் டைம் ஒரு டெஸ்ட் பேட்ச்லேயும் நான் ஜாயின் பண்ணி படிக்கிறது தான் எனக்கு சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா டெஸ்ட்டு போடும்போது தான் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், என்ன கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறோங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு சான்ஸாக இருக்கும். ஸோ ஒரு டெஸ்ட் பேட்ச்சு ப்ளஸ் டைப்பிங் ஜாயின் பண்ணிவிட்டு நான் குரூப் 4 சக்ஸஸ்ஃபுல்லாக திருப்பியும் நான் கொண்டு போக தான் போகிறேன். இந்த தடவை போயிட்டுங்கிறதுக்காக இந்த எக்ஸாமை குவிட் பண்ணுறது எனக்கு ஐடியா கிடையாது. நான் எப்போ போஸ்டிங்கை வாங்குறேனோ அது வரைக்கும் என்னோட இந்த பயணம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா கூட 2 சார்ட்டில் நான் எழுதி வச்சுருந்துருப்பேன். இருங்க காட்டுறேன். முயற்சிகள் தோற்கலாம். ஆனால் ஒரு தடவை கூட முயற்சிக்கு தான் நம்ம என்ன பண்ணக்கூடாது, தோற்கக்கூடாது. வேலையை விட்டுட்டு என்ன பண்ண முடியாது, வர முடியாது. முயற்சி பண்ணி தூக்குறது பெரிய தோல்வி கிடையாது. முயற்சிக்காமலே இருக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் தோல்வியாக நினைக்கிறேன். ஸோ யாரும் மனசு கஷ்டப்பட்டு ஐயோ 1 மார்க்கில் போயிட்டு 1/2 மார்க்கில் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினைக்காதீங்க. அப்படியே ஸ்டாப் பண்ணி எடுத்து அந்தாண்ட வச்சுட்டு அப்படியே மூவ் ஆன் ஆகிட்டு அடுத்த எக்ஸாமுக்கு நவம்பர்லேருந்து ப்ரிப்பேர் ஆகுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.